அண்மை செய்தி. சவுக்கு சங்கர் தொடர்பான ஆட்கொணர்வு வழக்கிலிருந்து விலகுவதாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வேறு அமர்விற்கு மாற்ற பொறுப்பு தலைமை நீதிபதிக்கு பரிந்துரையும் வழங்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெண் போலீசாரை அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் சிறையில் அடைத்தனர். அதனைத் தொடர்ந்து விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைப்பில் இருக்கிறார். சுப்பையா, நீதிபதிகள் விலகி இருக்கின்றனர் சவுக்கு சங்கர் வழக்கிலிருந்து. இதற்கு என்ன காரணம்? அருணா, இந்த வழக்கை பொறுத்தவரை சவுக்கு சங்கருடைய தாயார் கமலா தொடர்ந்த வழக்கு. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் அவர் ஜாமீன் கேட்டு வழக்கு தொடர்ந்தார்கள். அங்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியதுடன் இந்த வழக்கு தொடர்பாக மற்ற விவரங்களை உயர்நீதிமன்றத்தை அணுகிக் கொள்ளுமாறு உத்தரவிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் SM ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் ஆகியோர் அடங்கி 2 பேர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கு தொடர்பாக சவுக்கு சங்கர் தரப்பில் வாதங்களை முன்வைத்தனர். ஆனால் அப்போது நீதிபதிகள் இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே ஒரு அமர்வு ஏற்கனவே டிவிஷன் பெஞ்ச் விசாரித்தது. அப்போது பதிலளிக்குமாறு காவல்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பாக மனுதாரர் சில கருத்துக்களை தெரிவித்துள்ளார். ஆகவே இந்த வழக்கை நாங்கள் தொடர்ந்து விசாரிக்க விரும்பவில்லை என்றும், எனவே இந்த வழக்கை நாங்கள் தலைமை நீதிபதிக்கு அனுப்பி வைக்கிறோம், அவர் வேறு அமர்வுக்கு அனுப்பி வைப்பார், ஆகவே இந்த வழக்கை நாங்கள் விசாரிக்க விரும்பவில்லை என்று நீதிபதி SM ரமேஷும் சுந்தர் மோகனும் அறிவித்து விட்டனர். இதன் காரணமாக இந்த வழக்கு வேறு ஒரு நீதிபதியுடைய அமர்வுக்கு மாற்றப்படுகிறது. ஏற்கனவே இந்த வழக்கு 2 நீதிபதிகள் அமர்வு விசாரிக்கப்பட்டுதான் மாற்றப்பட்டது. இது 2வது முறையாக நீதிபதிகள் விசாரிக்க மறுத்து அனுப்பியுள்ளனர் என்பது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. அருணா, சுப்பையா, 2வது முறையாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர்கள். இது இந்த வழக்கினுடைய போக்கு இனிமேல் எப்படி இருக்கும்? அருணா, இந்த வழக்கை பற்றி சொல்ற 2வது மாற்றப்பட்டிருக்காங்க. 4 நீதிபதிகள் விசாரிச்சிருக்காங்க. இது வரைக்கும் 4 அமர்வு விசாரிக்கப்பட்டது. முதலாவது அமர்வு விசாரிக்க வந்த போதுதான் நீதிபதி சுவாமிநாதன் பெஞ்ச் முன்பு விசாரிக்க வந்தது. அவர் சில கருத்துக்களை 2 நீதிபதி மாறுபட்ட தீர்ப்பை வழங்கிய எதிர்வியாக 3வது நீதிபதிக்கு அனுப்பப்பட்டது. 3வது நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரித்து அவரு சில கருத்துக்களை தெரிவித்து மீண்டும் உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பினார், தலைமை நீதிக்கு அனுப்பினார். அதனைத் தொடர்ந்துதான் இந்த SM ரமேஷ் மற்றும் சுந்தர மோகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. இப்படி பார்க்கும்போது இந்த வழக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நீதிபதிகளாக மாற்றப்பட்டு கொண்டு வருவதால் இந்த வழக்கு எதிர்காலத்தில் வந்தாலும் கூட இன்னும் புதிதாக தான் வரக்கூடிய நீதிபதி புதிதாக ஃபுல்லா விசாரிக்க வேண்டும். என்றால் இந்த வழக்குடைய ஏற்கனவே கடந்த 2 மாதங்களாக இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு ஒவ்வொரு நீதிபதியாக மாற்றப்பட்டு கொண்டு வந்ததால் அடுத்த டிவிஷன் பெஞ்சுக்கு போனாலும் அவர்களும் புதிதாக விசாரணைக்கு எடுப்பார்கள். இன்னும் காலதாமதமாகும். அதாவது உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் இடைக்கால ஜாமீன் வாங்கினாலும் இந்த வழக்கு அந்த குண்டாஸ் வழக்கு முடிவடைவதற்கு மேலும் காலதாமதம் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சவுக்கு சங்கர் தொடர்பான ஆட்கொணர்வு வழக்கிலிருந்து நீதிபதிகள் விலகியுள்ளனர். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி சுப்பையா.